ஊறுகாய் தானே என உதாசீனப்படுத்தாமல் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் போய் இந்த வாடிக்கையாளர் முறையிட, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு தொகையா என அலட்சியமாக நடந்து கொண்ட இந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நெற்றி பொட்டில் அடித்தாற் போல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. அனைத்து நுகர்வோர் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவராக உள்ள இவர் தனது உறவினரின் நினைவு தினத்தையொட்டி 25 முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்க எண்ணினார். அதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பாலமுருகன் சைவ ஹோட்டலில் 25 பார்சல் சாப்பாடு வாங்கியிருக்கிறார். அப்போது ஒரு சாப்பாட்டிற்கு 80 ரூபாய் வீதம் 25 சாப்பாட்டிற்கு 2000 ரூபாயை ஆரோக்கியசாமி கொடுத்திருக்கிறார். நான் போய் கேட்ட இடம் வந்து நீதிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பாலமுருகன் ஹோட்டலில் போய் கேட்டேன். 25 சாப்பாடு எவ்வளோங்கன்னு கேட்டேன். இங்கே சாப்பிட்டா 70 ரூபாப்பா, நீ பார்சலாக வாங்கினீங்கன்னா 80 ரூபான்னு சொன்னாங்க. சரி, 25 சாப்பாட்டுக்கு 80 ரூபா, 2000 ரூபா பணம் கட்டினேன். 80 சாப்பாட்டுக்கு 2000 ரூபா பணம் கட்டினேன். அதன் பின்னர் வாங்கிய சாப்பாட்டை முதியோர்களுக்கு பிரித்து கொடுத்து சாப்பிட வைத்த போது சோறு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம் என ஹோட்டல் உரிமையாளர் குறிப்பிட்டிருந்த அனைத்தும் இருந்த நிலையில் ஊறுகாய் மட்டும் அதில் மிஸ் ஆகி இருந்தது. இதனையடுத்து நேராக ஹோட்டலுக்கு சென்ற ஆரோக்கியசாமி சொன்னபடி ஊறுகாய் தான் வைக்கவில்லை, ஊறுகாய்க்கான 25 ரூபாயை திருப்பித் தருமாறு கேட்டிருக்கிறார். பணத்தை கொடுக்க மறுத்த ஹோட்டல் உரிமையாளர் ரசீதையும் கொடுக்க மறுத்திருக்கிறார். உடனே திரும்பி வந்து கடைக்காரரை கேட்டேன், என்னப்பா பண்றது அப்படின்ட்டு அந்த ஊழியர்களை கூப்பிட்டு கேட்டாரு. ஊழியர்கள் நாங்கள் ஊறுகாய் வைக்கலன்றதை ஒத்துக்கிட்டாங்க. உடனே ஊறுகாய் வைக்கிறது தவறுதான்னு சொன்னாரு. சரிங்க, அந்த 25 ஊறுகாய்க்கு எனக்கு 25 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு கேட்டேன். ஊறுகாய் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 2வது பில்லாவது கொடுங்கன்னு கேட்டேன், பில்லு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது குறித்து ஆரோக்கியசாமி விழுப்புரம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த குறைதீர் ஆணைய அதிகாரிகள் பார்சல் உணவில் ஊறுகாய் வைக்காதது சேவை குறைபாடு என கூறியதோடு ஆரோக்கியசாமிக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக ரூபாய் 30,000, வழக்கு செலவுக்காக ரூபாய் 5,000, ஊறுகாய் பொட்டலம் 25க்குரிய 25 என மொத்தம் 35,025 ரூபாயை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் தீர்ப்பு வழங்கிய 45 நாட்களுக்குள் அபராத தொகையை வழங்காவிட்டால் மாதம் ஒன்றுக்கு 9% வட்டியோடு சேர்த்து பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர். எதா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் குறைதானுங்களே, குறைபாடு தானே. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி 25 சாப்பாட்டில் 25 ஊறுகாய் வைக்கிறேன்னாங்க. ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு 1 ரூபா. அப்போ 25 ரூபா என் பணம் அங்கே போயிடுது. எப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து அந்த பொருளுக்கு வைக்கலன்னு சொல்லும்போது சேவை குறைபாடு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லி தான் தீரணும். ஆரோக்கியசாமி முறையாக கேட்டபோதே ஹோட்டல் உரிமையாளர் செவிசாய்த்திருந்தால் வெறும் 25 ரூபாயோடு முடிந்திருக்கும். சிறிய தொகைதானே, சிறிய விவகாரம் தானே, என்ன செய்து விடுவார் என வீணாக முறுக்கி கொண்டதால் 35,000 ரூபாய் அபராதம் செலுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனி எந்த ஹோட்டல் நிர்வாகமும் வாடிக்கையாளர்களிடம் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த உத்தரவுதான் சாட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.